எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? கையை உயர்த்துங்கோ. மரங்களை பாருங்க, இந்த இடத்துல எவ்வளோ மரங்களை உண்டாக்கி வச்சிருக்கணும்னு சொல்லி. புழுக்கொடியல், எள்ளுப்பாகு, எள்ளுருண்டை, தட்டுவடை அதுகளெல்லாம் வச்சிருப்பேன். இங்கே வார கூட தென்பகுதியை சேர்ந்த மக்களே இந்த கடையில் கொள்வனவு செய்துட்டு போகிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இதிலேருந்து சாப்பிட்டுட்டு இதில் ஒரு களைப்பாரி எல்லாமே இந்த குடில் மாதிரி மேய்ஞ்சிருக்கு. நம்ம இப்போ அதிலேருந்து சாப்பிடக்க ஒரு வித்தியாசமான சுகமாக தான் இருக்குது. இந்த காலமாக இந்த கடைக்கு வாரியல் சாப்பிட்டுட்டு போகிறது சைவ கடை தான். இந்த இடத்துல இருக்கிற முதியவர்களா இளைப்பாரி செல்றதுக்கு, ஒரு தங்களோட மனதை அமைதிப்படுத்துறதுக்கு ஒரு ஆலயத்தை இந்த இடத்த வச்சிருக்கணும் பாருங்க. அதை இதை பாருங்க, சிவபுரவளாத்துக்கு தக்க பசுக்கள் எல்லாம் நிற்கிது. ஒரு பக்கத்து ஒரு ஆலயம், பசுக்கள், ஒரு ஐயா அதில் இருந்து பால் கறந்து கொண்டிருக்கிறார். ஐயா, என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரி கிடக்கு? என்ன பார்த்தா என்ன மாதிரி கிடக்கு? முகத்தை பார்த்தாலே கொழுறதுக்கே மனம் வராது. கொடுக்கணுக்கே மனம் வராது. அவ்வளவு பாவமாக இருக்குது. சந்தோஷமா இருக்குது. ஐயாக்கள் அம்மாக்கள் எல்லாம் டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன் பாருங்க. அமைதியாக இருந்து டிவி பார்த்து கொண்டிருக்கேன். ஐயா, நீங்கள் எம்ஜிஆர் ரசிகனா சிவாஜியின் ரசிகனா? எம்ஜிஆர் தான் கூட. எம்ஜிஆர். நாளை நமதே உங்களுக்கு பிடிக்குமா அந்த பாட்டு? நாளை நமதே இந்த மாதிரி இப்படி 5 மணிக்கு தெரியாத போயினா 5 மணிக்கு ஒளிம்பிடிக்கணும். இந்த வயசுல 5 மணிக்கு இந்த வயசாக்கள் தங்கட வேலையில பாப்பினோம், குளிப்பினோம், தங்கட வேலையில பாப்பினோம். அதுக்கப்புறம் 6:30க்கு டீ கொடுப்போம். காலையில் வருவினோம், அந்த கும்பிட்டு பூவெல்லாம் ஆஞ்சு தருவினோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் எனது மோட்டார் வண்டி ஒரு முக்கியமான இடத்தை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஈழத்தை பொறுத்தவரையிலே யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் என்பது அதிகம். அதிலும் கிளிநொச்சி மாவட்டத்தின் முகமாலை பிரதேசம் குறிப்பிடத்தக்கவளவு பாதிப்புகளை அதிக காலம் எதிர்கொண்ட ஒரு பிரதேசம். பல சமர்களை களம் கண்டு பல பாதிப்புகளை உள்ளடக்கிய இந்த கிராமத்திலே ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்தேறி இருக்கின்றது, வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது வேறு ஒன்றுமல்ல, முகமாலை கிராமத்திலே அமைந்துள்ள அன்பே சிவம் அறக்கட்டளை எனும் பெயரில் சூரிச் சிவன் நிறுவனத்தினரால், அந்த அறக்கட்டளையினரால் ஓர் மூதாளர் இல்லமும், அதாவது முதியோர் இல்லமும் உணவகமும் வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த அருங்கைங்கரியத்தை உங்களுக்கு நான் இன்றைய தினம் எனது காணொளியூடாக காண்பிக்க இருக்கின்றேன். நேரடியாகவே இங்குள்ள விடயப்பரப்புக்குள் நுழைவோம். அதுவரை தமிழ் எந்திரன் என்ற இந்த வலையொலித்தளத்தினை சந்தாதாரராக இணையாதவர்கள் இணைந்து தொடர்ந்து வரும் நல்ல காணொளிகளுக்காக உங்களது பொன்னான கருத்துக்களையும் உங்களது ஆதரவையும் நல்குமாறு கேட்டுக்கொள்வதோடு, உங்கள் நட்பு வட்டத்திலும் இந்த வலையொலி பக்கத்தினை பிரபலப்படுத்துவதற்காக பகிர்ந்து உதவுமாறு வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். தமிழா 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 தமிழ் என்கிறன். பாருங்க, போட்டிருக்கேன் வடக்கின் பாரம்பரிய சைவ உணவகம். இப்போ மச்ச கடையெல்லாம் இருக்குது, ஆனால் சைவ கடையண்டு நல்ல கடையண்டு இப்போ யாழ்ப்பாணத்தில் என்றைக்க ஒரு சுகாதாரமாக அதே நேரம் இப்படி ஒரு நல்ல விஷயத்தோடு நடக்கிற மீண்டும் மீண்டும் சுவிஸ் தமிழர்களுக்கு தான் அந்த பாராட்டுகள் சென்றடைய வேண்டும். அந்த வகையில் இந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தங்கச்சியோட கதைக்க போகிறேன். இங்கே ஸ்பெஷலாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வேலை செய்கிற பிள்ளைகள் எல்லாம் ஒரு ஒழுக்கமாக அதெல்லாம் பார்த்து எடுக்கணும் போல, ஒரு நல்ல பண்பாக வார கஸ்டமர்ஸோட நீட்டாக பழகக்கூடிய மாதிரி ஒரு சிறந்த முறையில் பணியாற்றுறதை நான் பார்த்துருக்குறேன். அந்த வகையில் கதைப்பன் தங்கச்சி இந்த நிறுவனத்தை பற்றி சொல்லுங்கள். இந்த நிறுவனம் யாரால் நடத்தப்படுது, அதன் சேனல் என்ன மாதிரி, இங்கே யார் பொறுப்பாக இருக்கணும், இந்த இதுன்ற ஆரம்பம் யார் இதை தொடக்கினது, அதில் பற்றி சொல்லுங்க. இப்போ நிர்வாக உத்தியோகத்தராக பொறுப்பாக இருக்கிறது குமரன் சொல்லுவேன்.
அவர்தான் நிர்வாக உத்தியோகத்தர். இதை தொடங்கினது வந்து சூரிச் சிவன் ஃபவுண்டேஷன். அவங்க தான் செய்தது. சுவிஸில் இருக்கிறார்கள் தான் இதை தொடங்கி எத்தனை பேர் வேலை செய்யணும் இங்கே? இங்கே ஒரு 10 பேர்கிட்ட வேலை செய்யும். இங்கே வந்து நீங்கள் முதியவர்களையும் வச்சு பராமரிக்கிறீங்க தானே, அது மாதிரி ஒரு தொழிற்சாலை மாதிரி ஒன்றும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதில் எத்தனை முதியவர்கள் இங்கே தங்கி இருக்கணும்? கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 பேர்கிட்ட தங்கி அவர்களுக்குரிய உணவு தங்குமிட வசதியில் வந்து நல்ல முறையில் பராமரித்து கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் எவ்வளோ காலம் இங்கே வேலை செய்றீங்க? ஒரு 8 மாதமாக வேலை செய்கிறீர்கள். உங்களோட ஷிஃப்ட் மேனேஜ் பண்ணி நீங்கள் வீட்டுக்காரரோட எல்லாம் போய் சந்தோஷமாக கழிக்கக்கூடிய மாதிரி ஒரு நிறுவனமாக இது கருதுறீங்க? இருக்குது. ஒரு பெண்ணாக வந்து இந்த இடத்த ஒரு பொறுப்பாக நின்று கவனிக்கக்கூடிய மாதிரி இந்த சூழலை அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாரு இல்லையா? ஓகே. இந்த நிறுவனத்தில் உங்களுக்கு நல்லா பிடிச்ச விஷயம்னா என்னத்தை நீங்கள் சொல்லுவீங்க இந்த பார்வையாளர்களுக்கு? அதை வந்து கடையில் புஃபே, இந்த கடையில் போனால் வந்து பிளேட்டில் தான் போட்டு கொடுப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, நாங்களே செல்ஃப் சர்வீஸ் தான் புஃபே எடுத்துக்கொள்ளும். எங்களுக்கு தேவையான அளவு நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதை விட முக்கியமாக ஒரு சைவ சாப்பாடு சாப்பிடணுமென்று ஒரு ஆள் யோசிச்சா இப்போ யாழ்ப்பாணத்தில் ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய கடைகள் தான் இருக்குது. ஆனால் இப்போ இந்த இடத்த வந்து இது ஒரு சைவ சாப்பாடு சாப்பிடக்கூடிய ஒரு சிறந்த நிறுவனமாக இருக்குன்னு நான் கருதுகிறேன். உண்மை. இந்த கடையில் ஸ்பெஷல் என்னென்னா நிறைய எல்லாமே ஸ்பெஷல் தான். இந்த வடைக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு சம்பல் மாதிரி கொடுப்பினோம் பாருங்கள். ஒரு அண்ணன் வந்து இருந்து சாப்பிட்றாரு, அவரை எடுப்போம் கதைப்போம் அவரோட என்ன மாதிரின்னு சொல்லி. எவ்வளோ காலமாக இந்த கடைக்கு வாரியல் சாப்பிட்டுட்டு போகிறது? சைவ கடை என்ன தான் சைவ கடை கொஞ்சம் நீட்டாக செய்யணுமெண்டாக்காக வந்து சாப்பிட்டுட்டு போகிறது. கிளிநொச்சி போனால் கட்டாயம் இதால் இருக்கா வந்துட்டு போனால் ஒரு ரிலாக்ஸ் மாதிரி. உங்களோட சொந்த இடம் வந்து எங்கே இருக்கிறீங்க? புத்தூர். ஓகே. என்னுடைய சொந்த இடம் புத்தூர் தான். அந்த வகையில் இப்போ நீங்கள் அங்கே லாங் ட்ரிப் ஒன்று அடித்தா இதில் இருக்க வந்துட்டு தான் போகிறது. இந்த கடையில் நீங்கள் என்ன சாப்பாடு உங்களுக்கு பிடிச்ச உணவுன்னா என்ன சொல்லுவீங்க? வடை சாப்பிடுவது. இந்த தம்பி அகலையில் வந்து சாப்பிடு நம்படிவா. அக்கா அப்படி இந்த கடைக்கு அடிக்கடி வாரினீங்களா? என்ன சாப்பிடுவீர்கள் வந்தா? ஏலக்காய் அப்படி இங்கே கொடுக்குறாங்க. அப்படி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. எவ்வளோ காலம் இங்கே வேலை செய்றீர்கள்? ஒரு மாதமாக வேலை செய்றீர்கள். எவ்வளோ டைம் இங்கே வேலை செய்றீர்கள்? எவ்வளோ நேரம்? காலமாக எத்தனை மணி வந்தால் எத்தனை மணி விட்ட வரீர்கள்? காலமாக நாங்கள் 6 மணிக்கு வந்தால் இரவு நைட் 8 மணிக்கு போறீர்கள். இடைக்கிட போய் இது இந்த கேப் அதுகளெல்லாம் ஏப்ரன் எல்லாம் நீங்களாகவே உணர்ந்து போடக்கூடிய ஒரு நிலையை நான் அடிக்கடி இங்கே வரையக்க பார்த்துருக்குறேன். அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க? ஓகே. இங்கே தொடர்ந்து வேலை செய்யணும் மாதிரி ஒரு சுற்றாடல் உங்களுக்கு இருக்கா? அப்படி பிடிச்சிருக்கு இந்த இடம்? இங்கே என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இங்கே வந்து கட்டுப்பாடு கூட. அதாவது இங்கே வேலை செய்கிற பிள்ளைகள் எல்லாரையும் நான் பார்ப்பேன், கொஞ்சம் ஒழுக்கமாக தான் இருப்பேன். அதாவது டீசெண்டாக இருப்பேன். அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இப்போ வாராக்களும் கூட அதைத்தான் பார்ப்பேன். இந்த இடமே ஒரு சிவபுரமண்டேக்கு அதுக்குரிய ஒரு தன்மையோட இருக்க வேணும். தொடர்ந்தும் இந்த இடத்த நல்ல ஒரு ஆரோக்கியமான சுற்றாடலில் பணியாற்ற நான் வாழ்த்துக்கிறேன். நன்றி. எனக்கு தெரிஞ்ச ஒரு சொர்க்கம் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏனெண்டா அப்படி ஒரு ஓலை குடியில் எல்லாம் இருந்து இந்த மாடுகளுக்கு ஆடுகளுக்கு சாப்பாடு போடுறது செய்யணும் தானே, அந்த மாதிரி ஒரு மேலே வேலைப்பாடு. அது ஒரு சூப்பர் இடம். அது அப்படி ஒரு குளிர்மையாக இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே சபா அடிக்கிற வெயிலுக்கு இதில் ஒரு 5 நிமிஷம் ஏனையினால் போயக வந்து இருந்துட்டு போனால் அப்படி ஒரு ஃபீலாக இருக்குது. சூப்பர் ஒரு இடம் எனக்கு ஃபீல் ஆகுது. அதே நேரம் சாப்பிட்டுட்டு இதில் அவையிட்ட கச்சான் எள்ளுருண்டை அப்படியான நல்ல போஷணையான சாப்பாடுகள் எல்லாம் இருக்குது. கச்சான் எல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிற ஒரு சாப்பாடு. கச்சான் நடுவே சாப்பிட்டா நிறைய வருத்தங்கள் வராது. சாப்பிட்டுட்டு இதில் வந்துருந்து இங்கே பாருங்க, ஆக்கள் யாரோ கச்சான் சாப்பிட்டுட்டு போயிருக்கணும். மணி இடம் உண்டு. இப்போ பாருங்க, ரோட்டால் போகிறாக்கள் வந்து இங்கே இதில் ஒரு இளைப்பாறை சென்று இந்த இடத்துல ஒரு ஓய்வு எடுத்துட்டு அங்கே சாப்பிட்டுட்டு போகிற ஒரு தன்மை ஒன்று இருக்குது பாருங்கள். அப்படி அந்த மாதிரி ஒரு சூப்பர் இடம் இது. எனக்கு தெரிஞ்சு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இது நல்ல விதமாக. பேருக்கு தக்க அமிர்தம் தான். இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஒரு சிவபுர வளாகம் கிடக்குது. அதுக்கு தக்க மாதிரி ஆலயம் இருக்குது. இந்த இடத்துல வந்து இருக்கிற முதியவர்களாக இளைப்பாறை செல்றதுக்கு, ஒரு தங்களோட மனதை அமைதிப்படுத்துறதுக்கு ஒரு ஆலயத்தை இந்த இடத்த வச்சிருக்கணும் பாருங்கள். அது இந்த இடத்த ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். இந்த இடத்த வந்து ஒரு கட்டாயம் ஒரு இடத்த அவர்களுக்கு தேவையான சமூக விழுமியங்கள் எல்லாமே பேணி பாதுகாக்கிற இடமாக தான் நான் பார்க்குறேன். ஆலயம் இருக்குது, நிறைய நல்ல விஷயங்கள். உண்மையாக அற்புதமான வேலை இது. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு அற்புதமான வேலை தான்.
பூக்கண்டுகள் இருக்குது. ஒரு பாசிட்டிவான சுற்றாடல் தான், ஒரு நேர் சிந்தனையில் வரக்கூடிய மாதிரி இந்த இடத்த வச்சிருக்கணும். இப்போ எங்களுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு சொன்னால் நாங்கள் யோசிக்கிறது எங்களை சுற்றியே பார்த்து அவளாங்கும் உடுப்புகள் அங்கே இங்கே எறிஞ்சிருக்கும், எல்லாம் ஊத்தையாக இருக்கும். ஆனால் இந்த இடத்த வந்து அப்படி நீட்டாக இருக்குது. என்ன ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக தான் நான் பார்க்குறேன் இந்த இடத்த. மரங்களை பாருங்கள், இந்த இடத்துல எவ்வளோ மரங்களை உண்டாக்கி வச்சுருக்கணும்னு சொல்லி. அந்த நீர் தாங்கிகள் எல்லாம் பெரிய உயரமாக வச்சுருக்கணும். நல்ல ஒரு பிரம்மாண்டமாக தான் இருக்குது இந்த இடத்துக்கு. உள்ளிட்டு பார்க்க ஒரு சூப்பராக தான் இருக்குது. பாருங்க, இங்கே இருக்கிற ஆட்களுக்கு சாப்பாட்டுக்கு தேங்காய் எல்லாம் கொண்டு போயினோம் இந்த இடத்தால். ஒரு விளாட்டுக்கு தக்க பசுக்கள் எல்லாம் நிற்கிது. ஒரு பக்கத்து ஒரு ஆலயம், பசுக்கள், ஒரு ஐயா அதில் இருந்து பால் கறந்து கொண்டிருக்கிறார். ஒரு தரமான வேலை தான் இந்த இடத்த. உண்மையாகவே இந்த இடம் ஒரு யுத்தம் நடந்து இவ்வளவு ஒரு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்தது. இந்த இடத்துல இவ்வளவு காலம் யுத்தம் நடந்தது, உங்களுக்கு தெரியும், முகமாலையில். ஆனால் இந்த இடத்த இப்படி ஒரு பாசிட்டிவான இடமா இப்போ மாற்றி இருக்கணும். சூரிச் சிவன் ஃபவுண்டேஷன் அவைக்கு தான் இந்த சல்யூட் உண்டு. இந்த இடத்துல பணியாற்றக்கூடிய ஒரு ஐயாவோட தான் நான் திடீரென சந்திச்சுட்டு கதைப்பம் பண்ணிருக்கிறேன். ஐயா பால் கறந்துட்டு வாளியோட நிற்கிறார். எவ்வளோ காலம் அஞ்சு வேலை சீரியல் ஐயா? ஒரு வருஷமாக 5 மாதம். ஒரு வருஷமாக வேலை சீரியல். ஒரு வருஷமாக. நீங்கள் இந்த இல்லத்தில் வந்து மூதாளர் இல்லத்தில் தங்கி நிற்கிறீங்களா? இல்லை வீட்டை ஊரில் இல்லை, இங்கே நிற்கிறீங்க, இங்கே வேலை செய்கிறீங்க நீங்களா? இங்கே வேலை செய்கிறீங்களா? மாடுகள் அதெல்லாம் பராமரித்து கொண்டு இருக்கிறீங்க. பசுக்களோட ஒரு நேர்மறையான விஷயம் தானே. பசுக்களை வீட்டை வச்சுருந்தாலே ஒரு நிறைய பிரச்சனை. பசுக்களில் முழிச்சு போனாலே நல்லது நடக்கும்னு சொல்லி. ஸோ உங்களோட வாழ்க்கையிலையும் ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தித்து உங்களோட கதைச்ச நிமிஷங்களுக்காக நன்றிகள் ஐயா. நன்றி. இங்கே பாருங்கள், இந்த ஓலை கொட்டில் மாதிரி போட்டிருக்கு. அதுக்குள்ள 2 ஐயாக்கள் வந்து இளைப்பாறினம், சந்தோஷமாக இளைப்பாறினம். இந்த இடத்துல இப்போ அடிக்கிற வெக்கைக்கு நல்ல சுவாத்தியமாக தான் இருக்குது. அந்த வகையில் இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு குடில் மாதிரி ஒரு இடத்துல நிறைய மூதாளர்கள், ஒரு முதியவர்கள் எங்களோட சொத்து, அவைய அனுபவங்கள் அதை பேணி பாதுகாத்து அவை ஒரு புத்தகங்களை வச்சிருக்கிற மாதிரி வச்சிருக்கணும். அங்கே இருக்கிற ஐயாவோட கதைக்க போகிறேன் நான். இப்போ உங்களுக்கு அவைய அனுபவங்களை கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஐயாவோட கொஞ்சம் கொழுவோம். ஐயா, என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரி கிடக்கு? என்ன பார்த்தா என்ன மாதிரி கிடக்கு? முகத்தை பார்த்தாலே கொழுவுறதுக்கே மனம் வராது. கொடுக்கணுக்கே மனம் வராது. அவ்வளோ பாவமாக இருக்குது. சந்தோஷமா இருக்குது. நல்ல ஐயா. வாடம் இருக்கு. நல்லா இருக்கு. நன்றி ஐயா. எனக்கு உங்களை பார்த்தா ஒரு கவலையில் என்ன வந்தாலும் உங்களோட கதைச்சா எல்லாம் மறந்துடுற மாதிரி எனக்கு கிடக்குது. என்ன கவலையில் ஒரு மனுஷன் வாழ்ந்தாலும் உங்களோட கதைச்சா ஒரு எல்லாத்தையுமே இதுன்ற ஒரு அனுபவம், ஒரு திரட்டோண்டு உங்களை எனக்கு தெரியுது, உண்மையாகவே தெரியுது. ஐயா முருக பக்தனோ? நான் நேற்றுக்கே கோயிலில் தான் இருப்பேன். கோயிலில் தான் இருப்பீங்க? இவருங்க பூவோட தான் இருப்பேன். பார்க்கவே தெரியுது ஐயா. அதான் புண்ணா வந்திருக்கீங்க. ஐயாவுக்கு என்ன பாட்டு விருப்பம்? ஐயாக்களுக்கு பழைய பாட்டுண்டா என்ன விருப்பம் உங்களுக்கு? நீங்கள் பாட்டு படிச்சிருக்கேன், பேப்பர்லாம் என்ன கிடக்கு. பாட்டு படிச்சிருக்கிறீங்க? போவோம். என்ன பாட்டு பாடுவீங்க ஐயா? எனக்கு உங்களை இந்த இடத்துல வந்து வீடியோ எடுத்து ஒரு மகிழ்விச்சுட்டு போகணும்னு தான் என்னுடைய ஆசை. எல்லாரையும் ஒருக்கா இந்த சேனலுக்குள்ளால் பார்க்குற வைக்கிறது மட்டும் இல்லை, உங்களை இந்த நான் எவ்வளோ காலம் இருப்பேனோ இல்லையோ, ஆனால் இந்த இடத்த வந்து நான் ஏதாவது உங்களோட மனசில் இடம் பிடிக்கணுமென்று எனக்கு ஆசை. நான் பாட்டு வாசிக்கிறதுக்காக உங்களுக்கு மெலோடிக்காக கொண்டு வந்தேன் நான். இப்போ நீங்கள் பாடுங்க, நான் அப்படின்ற அதை வாசிக்கிறேன். அவருக்கு அந்த நேயர்களுக்கு அதை காட்டுவோமே. பாடுவார், நிறைய பேர் இருக்காங்களா? இதில் ஐயாவை இருக்க நாங்கள் ஒரு பாட்டு ஒன்று பாடிட்டு உள்ளுக்கும் போய் கதைப்போம். ஐயா, நீங்கள் எம்ஜிஆர்ன்ற ரசிகனா சிவாஜின்ற ரசிகனா? எம்ஜிஆர் தான் கூட. எம்ஜிஆர்ன்ற நாளை நமதே உங்களுக்கு பிடிக்குமா அந்த பாட்டு? நாளை நமதே இந்த மாதிரி. சரி, நீங்கள் பாடுங்க, நான் வாசிக்கிறேன். பாட்டெல்லாம் மறந்து போனேன். நாளை நமதே அந்த ஒரு வரி எனக்காண்டி பாடி காட்டுங்க. நல்ல பாட்டு, நல்ல பாட்டு. இப்போவுமே அது ஒரு ஹிட் தானே ஐயா. நாளை நமதே வராத தானே நஞ்சா. நாளை நமதே தான் அடிக்கிறீங்க.
பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஐயா அது அந்த மாதிரி அந்த மாதிரி பிடிச்சிருக்கான்னு கேட்குறீங்க. கை கொடுங்க நாளை இந்த மாதிரி நாளை எம்ஜிஆர் நமதே பாடம். இப்போ பார்த்தீங்கன்னா சொந்தங்களே நான் இந்த பாருங்க நல்வரை வந்து போட்டிருக்கேன் எங்கே வந்திருக்கிறேன்னா மூதாளர் இல்லம் நல்ல ஒரு தமிழ் இந்த இங்கே இருக்கிற அம்மா ஐயாக்களோட கதைக்கு வந்திருக்கிறேன். இந்த முகமாலையில் அமைஞ்சிருக்கிற இந்த சுவிஸ் சிவன் ஃபவுண்டேஷன் அவையால் நடத்தப்படுற ஒரு மூதாளர் இல்லம் தான். இந்த முன்னுக்கு உணவகம் காட்டியிருந்தேன்னா அதுக்கப்புறம் இந்த மூதாளர் இல்லத்தில் உள்ள அங்கே உள்ள அனுபவ பயிர்களை எடுக்கிறக்காக வந்திருக்கிறேன்னு பாருங்கள். எப்படி ஒரு நல்ல ஒரு சுத்தமான நிலையில் ஒரு நிறைய வசதிகளோடு நடத்தினோம். உள்ளுக்கு போய் உங்களுக்கு என்ன மாதிரி இங்கே என்ன மாதிரி நிலைமையில் இருக்குன்னு சொல்லி சுற்றி காட்டுறேன். பாருங்க இந்த சுகாதார பகுதியிலே ஒரு ரூம் ஒன்று அங்கே இப்போ அவர்களுடைய சுகாதாரங்கள் அதே மாதிரி அவர்களுக்கு என்ன மாதிரி ப்ரெஷர் என்ன மாதிரி செக் பண்ணுறது அந்த இடங்கள் எல்லாமே நீட்டாக வச்சிருக்கணும். அந்த தரையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படி ஒரு அழகாக இருக்குது. சுத்தமாக தொடர்ந்து நல்ல வடிவாக மெயின்டைன் பண்ணிக்கணும். ஐயாக்கள் அம்மாக்கள் எல்லாம் டிவி பார்த்து கொண்டிருக்கணும் பாருங்க. அமைதியாக இருந்து டிவி பார்த்து கொண்டிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் பூசையாக்குற ஒரு ஐயாவோட அங்கே கதைக்க போகிறேன். நீங்கள் எவ்வளோ ஆளமாக இங்கே பூசையாக்குறீங்க? டெம்பரியாக வந்து நிற்கணும். உங்களோட ஐயாவோட ஆள் வெளியால் போயிட்டு வெளியில் ஒரு 10 நாள் கடமையாட்ட வந்து 10 நாளில் வந்துருக்கீங்க. எத்தனை நேர பூசை நடக்குது? இங்கே ஒரு காலம் ஒரு கால பூசை நடக்குது. எப்படி இங்கே இருக்கிற ஐயாக்கள் எல்லாம் அம்மாக்கள் எல்லாம் வந்து நல்ல பக்தியாக வந்து கலந்து கொள்ளுவீங்க. காலையில் வருவினோம் அந்த கும்பிட்டு பூவெல்லாம் ஆஞ்சு தருவினோம் தருவினோம். அவை ஒரு ஆன்மீக நடவடிக்கைகளோட நீங்கள் அவைகளை வச்சிருக்கிறீர்கள் இல்லையா? அப்படியே ஒரு ஆன்மீகமான ஒரு சுற்றாடல் தான். அவைகளுக்கு ஒரு தனிமையாண்டே தெரியும் மாதிரி எனக்கு தெரியலை பார்க்க. இல்லை கதைச்ச மட்டும் இல்லை, அவை நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கணும். உண்மையாகவே இந்த சூரிச் சிவன் அந்த நிறுவனத்தாருக்கு அந்த இது ஒரு அறக்கட்டளை தானே, அவர்களுக்கு திருப்ப பாராட்டுகள். நல்லா நடத்துறீங்க. நன்றி நன்றியா. 3 ஐயாக்கள் இருக்கணும். அவையோட நான் சும்மா லொல்லு விட போகிறேன். நான் உங்களோட பிள்ளை மாதிரி தானே? சரி. இப்போ இந்த காலத்து படிவட்டையை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? துணிஞ்சாக்கள் அவசரப்படுறது கூட, ஆனால் துணிஞ்சாக்கள் சிந்திக்கிற இல்லை, சும்மா தாங்களாக கிடைச்சா செய்யணும். பயம் இது ஒன்றும் இல்லை. பெண் விளைவே அறிகிறல என்னென்ன செய்கிறேன்னு யோசிக்கணும். துணிஞ்சாக்கல்ன்றீங்களா இப்போ? ஆனால் பின் விளைவை யோசிக்கிறீங்களா? இப்போ மூளை கூடினாக்களோ மூளை குறைஞ்சாக்களோ? மூளை குறைஞ்சாக்கள் சிந்திச்சு தான் செய்ய போகணும். அப்படி என்னைக்கு அது மூளை குறைஞ்சாக்கள் தானே. நன்றி அவங்களோட காட்சிக்கு. அன்பே சிவம் அறக்கட்டளை சூரிச் அருள்மிகு சிவன் கோவில் சைவ தமிழ் சங்கம் சிவபுரவலாக காணி கொள்வனவு செய்ய நிதியுதவி நல்கினார்கள். இந்த பேர்கள் வந்து இந்த பொறிச்சிருக்கணும். இதில் ஒரு நல்ல விஷயத்துக்காக யார் இந்த காணியல் கொள்வனவு செய்கிறதுக்கு ஒரு ஏக்கர் கணக்கான காணிக்கான இது நடக்குது. அப்போ அவர்கள் இந்த பேரும் இங்கே பொறிச்சிருக்குது. நீங்கள் உதவி செய்தாக்களும் இங்கே வரைக்க பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து பணியாற்ற உத்தியோகத்தர்களோட கதைப்பம் இங்கே நிலைமைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த நிறுவனம் வந்து யாரால் நிர்வகிக்கப்படுது? இந்த பார்வையாளர்கள் சொல்லுங்கள். இது சுவிஸில் இருக்கிற சூரிச் சிவன் கோயில் தமிழ் சங்கத்தால் நடத்தப்படுகின்ற ஒரு நிறுவனமாக இருக்குது. நல்ல விஷயம். அடுத்தது இங்கே இருக்கிற முதியவர்கள் இருக்கணும் தானே, அவைகளோட ரொட்டீன் அன்றாட செயற்பாடுகள் எப்படி இருக்கும்? இங்கே இப்போ நித்திரையால் எழும்புறதுலேருந்து நித்திரைக்கு போகும் வரைக்கும் என்ன செய்வினம்? இப்படி 5 மணிக்கு நித்திரையால் எழும்புவினா? 5 மணிக்கு எழும்பிடும். இந்த வயசில் 5 மணிக்கு இந்த வயசாக்கள் தங்கட வேலையில பாப்பினோம், குளிப்பினோம், தங்கட வேலையில பாப்பினோம். அதுக்கப்புறம் 6:30க்கு டீ கொடுப்போம். டீ குடிச்சிட்டு பேருந்து வந்து டிவி பாப்பினோம். முன்னுக்கு இருந்து இந்த எல்லாரோடையும் பேப்பர் பாப்பினோம், கதைப்பினோம், கோயிலுக்கு போவினோம். போய் வந்து இந்த விடிய சாப்பாடு 8:30 கொடுப்போம். இப்போ இந்த இங்கே இருக்கிற ஆக்கள் இப்போ வீட்டோட தொடர்பில் இருக்கக்கூடிய நிலைமை உள்ள ஆக்கள் வந்து அவர்களோட தொலைபேசியோட கதைக்கிற அப்படியான நிலைமையும் இருக்கா? அப்படியும் கதைக்கிறோம். ஆஃபீஸ் போனுக்கு மடுப்பினா. ஓகே. இப்போ வந்து இது ஒரு இந்த இடத்துல வந்து நிறைய முதியவர்கள் கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருக்கணும்? 45 பேர் இருக்கணும். அவர்களுக்குரிய அந்த மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி என்ன மாதிரி நிலவரம் இங்கே இருக்குது? எல்லா வசதியும் நாங்கள் இங்கே செய்து வச்சிருக்கிறோம். மாதத்தில் இருக்கிறோம். நீங்கள் இங்கே வந்து சுகாதார பகுதியில் தான் வேலை செய்கிறீங்க, மருத்துவ ரீதியான உதவிகளை செய்கிறதுக்காக ப்ரெஷர் மானிட்டரிங் எல்லாம் நீங்களே பார்ப்பீங்க.
இப்போ சுகர் உள்ள ஆக்களுக்கெல்லாம் நீங்கள் ஆர்பிஎஸ் எல்லாம் பார்ப்பியல் பாசிங்கில் பார்ப்பியல் வைத்தியருக்கு அறிவிப்பீங்க ரிவர் பண்ணுவீங்க. இங்கேருந்து வாகன வசதிகளை ஏற்படுத்தி கூட்டிகிட்டு போவீர்கள். இப்போ மாதத்தில் ஒரு தடவை இவர்களுக்கு அந்த உடல் பரிசோதனைகள் அந்த மாதிரி இப்போ தேவையான ஆட்களுக்கு அப்படியெல்லாம் நடக்குது. சிகிச்சை இருக்குது இங்கேயே இருக்குது. ஓகே, இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவீர்கள். எந்த வைத்தியசாலையை கொண்டு போவீர்கள்? பல வைத்தியசாலையை கொண்டு போவீர்கள். இப்போ வந்து மருந்துகள் எடுக்கிற ஆக்கள்ண்டா இப்போ குளிசுகள் அதில் எடுக்கிற ஆக்கள்ண்டா அவைகளுக்கு எல்லாம் நேரத்துக்கு நேரம் நீங்களே பார்த்து அதான் உங்களோட டியூட்டியாகவும் இருக்கும். உண்மையாக நீங்கள் செய்கிற ஒரு வேலை இது ஒரு ரசித்து செய்யுங்கோ. ஒரு வயசானவங்களை பார்க்குறன்ற ஒரு கோயிலுக்கு பூசி ஆக்குற மாரி தான். நான் சின்ன வயசுலேயே உண்மையாக வயசானவங்களை பார்த்துருக்குறேன். அதுக்கு உடனே நடக்காட்டியும் லாங் டேர்மில் நல்ல நிலைச்சிருக்கிற மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றம் கொண்டு வரும். அது நீங்கள் என்ன மாதிரி சிரிச்சுன்னு நான் அந்த பணியை நீங்கள் அப்படி பார்க்க உங்களை தெரியல எல்லாம் நல்ல அன்பாக கதைக்கிறீங்க. ஆனால் அந்த பணியை வடிவாக கைவிடாமல் செய்தால் உங்களோட சந்ததிக்கு ஒரு நல்ல பலன் நான் 100% உறுதியாக சொல்லுவேன். இந்த செவியை வழங்கியமைக்கு 3 பேருக்கு நன்றி. நன்றி நன்றி. இப்போ ஐயாக்கள் அம்மாக்கள் நான் உங்களோட வந்து கதைச்ச நிமிஷத்தில் இங்கே நிறையாக்கள் வந்து போவினோம். ஆனால் எத்தனை பேர் கூட மனசில் இருக்குமோ தெரியாது. நானும் கூட மனசில் இருக்கணுமென்றதுக்காக சில விஷயங்கள் செய்யணுமென்று நினச்சி வந்தேன். நான் முதலாவதாக ஒரு பாடல் ஒன்று இதில் வாசித்து காட்டணுமென்று நினைக்கிறேன் உங்களுக்கு. என்னதான் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னால் வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இறைவன் இருக்கிறான்னு அந்த பாட்டு இந்த நேரம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? கையை உயர்த்துங்கோ. பிடிச்சிருக்கு, சரி. சரி, இப்போ நன்றி. இப்போ வந்து எல்லாருக்குமே வருத்தங்கள் ஏன் தெரியுமா? ஏன் எல்லாருக்கும் வருத்தங்கள்? சரி, இப்போ எல்லாருமே நாங்கள் ஏன் இப்படி நோய்வாய்ப்பட்டு இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறோம்னா நாங்கள் சிரிக்கிறேல. என்ன செய்கிறேல? சிரிக்கிறேல, விட்டு சிரிக்கிறேல. அதால் எங்களுக்கு வருத்தங்கள். இப்போ விட்டு சிரித்து மகிழ்ச்சியாக இருந்தால் அதால் நோய் விட்டு போகும். இப்போ நாங்கள் எல்லாரும் நான் உங்களை சிரிக்க வைக்க போகிறேன், சரியா? நம்மளுகளை விட்டு நல்லா சிரிக்க வேணும். அப்படி சிரித்தா தான் எங்களுக்குள்ள இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே மறந்து, கவலைகள் எல்லாம் மறந்து சிரிக்கிறோம். இப்போ எங்களுக்கு ப்ரெஷர் ஒன்றும் பெறாது, ஹார்ட் அட்டாக் ஒன்றும் பெறாது. அப்போ அடிக்கடி என்ன செய்யணும்? எல்லாரும் சேர்ந்து அலுப்பெல்லாம் போயிடும். அப்போ என்ன செய்ய வேணும்? சிரிக்க வேணும். சரி, அப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன நகைச்சுவைன்னு சொல்கிறேன். அன்பு நண்பர்களே, வளமையான காணொளி போன்று இந்த காணொளியும் உங்கள் மனதில் நிச்சயம் இடம் பிடித்திருக்கும். எங்கள் வீடுகளில் உள்ள முதியவர்களை மிகவும் பேணி பாதுகாக்க வேண்டியது எமது காலத்தின் கட்டாயமாக உள்ளது. அவர்களை அன்புடன் அரவணைத்து கவனித்தால் அவர்கள் ஒரு நூலகங்கள் போல எமது எதிர்காலத்து சந்ததிக்கும் பயன்பெறுவார்கள் என இந்த இடத்திலே கூறிக்கொண்டு இந்த காணொளியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.